கன்னியாகுமரி மாவட்டம் பழையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நாகர்கோவில் ஒழுங்கினசேரி பகுதியில் உள்ள 150 ஏக்கர் விவசாய நிலம் மழைநீரில் முழுவதுமாக மூழ்கியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், இது தொடர்பான முழு விவரம். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நேற்று காலை முதல் நேற்று இரவு வரை பெய்த தொடர் கனமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய ஒரு ஆறான இந்த பழையாற்றில் திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் இதை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட பழையாற்றில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த ஒழுங்கினசேரி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 150க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களை தற்போது இந்த மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த விவசாய நிலங்கள் முழுவதுமே குளம் போல காட்சியளிக்கிறது. அந்த குளம் போல காட்சியளிக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்களில் தற்போது அங்கே இருக்கக்கூடிய தென்னை மரங்களிலும் பாதி அளவு தண்ணீரானது தேம்பியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கிருந்து ஒழுங்கினசேரி போகக்கூடிய சாலையுமானது தற்போது பாதி அளவு முங்கியிருக்கிறது. இன்னும் மழை தொடர்ந்தால் இங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து பாதிப்பும் முற்றிலுமாக அந்த சாலை மூடப்பட்டு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் இன்னும் மதியம் வரை இந்த மழை தொடர்ந்தால் இங்கு இருக்கக்கூடிய ரயில்வே பாலமும் மூழ்கக்கூடிய அளவில் ஒரு அபாய நிலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தற்போது நாம் கிட்டத்தட்ட 50 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில் தான் நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே சுற்றுவட்டார பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும் இங்கே மழைநீர் பாதிப்பு எந்த அளவில் பாதிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் தெரியும். குறிப்பாக இந்த பகுதி விவசாய மக்கள் உரிய அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் தற்போது முன் வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நாகர்கோவில் மாநகரம் முழுவதும் கிட்டத்தட்ட தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை தற்போது அகற்றும் பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு புறத்தில் அதிகாரிகள் அமைச்சர்கள் ஆகியோர் களத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தற்சமயம் நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதிகளில் 150 ஏக்கர் முழுவதும் விவசாய நிலங்கள் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் விவசாய நிலங்கள் அனைத்தும் சேதமாகவே காணப்படுகிறது. கிட்டத்தட்ட இங்கு பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளிலே பார்க்கலாம் இந்த வெள்ளம் எந்த அளவு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சாலைகள்லையுமே மக்கள் தற்போது வந்துட்டு இருக்கிறாங்க. தற்போது காற்றானது அதிக அளவில் அடித்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சாதாரண காற்றை விட இயல்புக்கு அதிகமாகவே காற்று அதிகமாகவே அடித்து கொண்டிருக்கிறது. தற்போது 10 மணிக்கு மேலே மாவட்டத்தில் மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு தகவலும் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட மழை பெய்தால் இந்த பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக மாறக்கூடிய ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அங்கிருந்து செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், இப்போ குமரி மாவட்டத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் என்ன வகையான பாதிப்புங்கிறது உருவாயிருக்கு? கிட்டத்தட்ட நாம் இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்து இருக்கக்கூடிய ஒழுங்கினசேரி பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு இந்த பழையாற்றில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய 150 ஏக்கர் விவசாய நிலம் தற்போது இந்த மழை நீரால் மூழ்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பகுதி முழுவதுமே இந்த குளம் போல இந்த விவசாய நிலங்களில் குளம் போல நீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய தென்னை மரங்களாக இருந்தாலும் சரி, சாலையாக இருந்தாலும் சரி, முழுவதுமாக கிட்டத்தட்ட அரைவாசி அளவு தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இங்கே ஒழுங்கினசேரி சாலையிலிருந்து நாகர்கோவில் பாதைக்கு செல்லக்கூடிய இந்த சாலையுமே கிட்டத்தட்ட மழை நீரால் மூழ்கி இருக்கிறது. இந்த மூழ்கிய சாலையிலே இங்கு வரக்கூடிய வாகன ஓட்டிகள் பயன்படுத்தி வருகின்றனர். கிட்டத்தட்ட இன்னும் இந்த மழை நீடிக்குமே ஆனால் கிட்டத்தட்ட இந்த பகுதி முழுவதுமே ஒரு வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பழையாற்றில் தற்போது முக்கால் அளவு தண்ணீரானது நிரம்பி இருக்கிறது. மேலும் மழை பெய்தால் கிட்டத்தட்ட ஒழுங்கினசேரி நாகர்கோவில் இடையேயான போக்குவரத்து பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த ரயில்வே பாலங்களும் முழுங்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இங்கு இருக்கக்கூடிய விவசாய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு பெரும் வருத்தத்திற்கே உள்ளாகி இருக்கின்றனர். ஏன்னா அரசு
உரிய வந்து நிவாரணம் வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையுமே வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயினர் வந்து வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கடினப்பட்டு இவ்வளவு நாள் வளைத்த அந்த நெல்கள் அனைத்தும் இந்த கனமழை காரணமாக அழுகி போகக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. எனவே அரசு வந்து ஒரு இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படிங்கிற போர்க்கால அடிப்படையில் தகுந்த நிவாரணமும் இழப்பீடும் வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அந்த பகுதி விவசாயினர் வந்து வச்சிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.